செம்பாக்கத்துலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எங்களோட சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷின்லேருந்து தண்ணி சரியாக உள்ளே வர மாட்டேங்குது, வந்து என்னென்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபில்ட்ரு தான் அடைச்சிருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஃபில்ட்ரு க்ளீனாக இருக்குது. தம்பி, ஃபில்டர்லாம் நாங்களே க்ளீன் பண்ணிட்டோம், அப்போவும் தண்ணி வரலன்னு சொல்லி தான்ப்பா உனக்கு கூப்பிட்டுருந்தோம், நீ என்னென்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டேரெக்டாக டேப்பை ஃபில்டர் இல்லாமையே கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தா தண்ணி சொட்டு சொட்டாக தான் வருது. உள்ளே வால்வு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பேக் ஷீட்டை கழட்டிட்டு செக் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்டாக வால்வு பிளாக்குங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம், வால்வு தான் சார் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டோம். நம்ம வால்வு மாற்றிடுங்கன்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. மாற்றுறதோட எங்களுக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸும் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மிஷின் வாங்கி 7 வருஷம் ஆகிடுச்சு, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிடுங்க தம்பின்னு இருந்தாங்க. ஓகே, நம்ம ஜென்ரல் சர்வீஸும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரம்மில் இருந்து ஃபில்டரு, அதோட பல்சேட்ரு, அதுக்கப்புறம் லிக்விட் போடுற இடத்துல இருக்க அந்த ட்ரேவும் கலட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபோம் வாஷ் வச்சுருந்தோம், ஃபோம் அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ரம்முக்குள்ளே இருந்த அழுக்கையுமே நம்ம கம்ப்ளீட்டாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். லிக்விட் போடுற இடத்துலையுமே ரொம்ப அழுக்கு இருந்தது, அந்த இடத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபோம் அப்ளை. நியூ வால்வு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அந்த வால்வு கஸ்டமர்கிட்ட காமிச்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் ஷீட்டு, ஃப்ரண்ட்டு பேனலு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு A few moments later. ட்ரம்முக்குமே கம்ப்ளீட்டாக அவுட்டில் ஃபுல்லாகவே ஃபோம் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது மிஷின் பக்காவாக ரன் ஆகுதுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு நீடடாக இருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.